இந்த வழக்கின் மிக முக்கியமான காரண கர்த்தாக்களில் ஒருவர். இந்த வழக்கு கர்நாடக நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். இந்த வழக்கில் குமாரசாமியின் முன்பாக வாதிட்டவர், குன்ஹா முன்பாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தவர். அதே போல ஒரு வாதியாக, மூன்றாவது வாதியாக சேர்ந்து கொண்டு உச்சநீதிமன்றத்திலும் கூட எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை, தன்னுடைய வாதத்தை தந்த திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்கள். அவரோடு நம்முடைய செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். சொத்துக்குவிப்பு வழக்கில் முக்கியமாக திமுகவுடைய பொதுச்செயலர் பேராசிரியர் அன்பழகன் அது குறித்த வழக்கு தொடர்ந்தார். தற்பொழுது பேராசிரியர் நம்மிடம் இருக்கார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். நீங்க இப்ப தொடர்ந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? 20 வருட காலத்துல ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய முறையில் ஒரு தீர்ப்பு முதலாக வெளிவந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது உண்மைதான் என்பது நிலைநாட்டப்பட்டு அது காரணமாக அந்த குற்றவாளிகள் இன்றைக்கு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த தீர்ப்பு மிக பயனுள்ள ஒரு தீர்ப்பு என்பது என்னுடைய கருத்து. திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஆளுநர் ஒரு நிலையான ஆட்சி அமைய எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஆளுநரை பொறுத்தது. ஆளுநருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்தில் அமைய வாய்ப்பு இருக்குமா? அடுத்த கட்டமாக அதிமுக எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிலையான ஆட்சி அமைய வேண்டுமானால் கவர்னர் அவர்கள் அவருக்கு மனத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நியாயமான ஒரு நடுநிலை ஆளுநரை அந்த முதல்வராக கொண்டு வர வேண்டும். அந்த முதல்வர் பொறுப்புக்கு வரக்கூடிய அந்த நடுநிலையாளர் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்குத்தான்.